வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை இன்னைக்கு எபிசோடில் விஜயா மீனாட்ட வந்து சொல்லிட்டுருக்குறாங்க, ஸ்ருதியும் ரவியும் இன்னைக்கு உங்கள் ரூமில் தங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு நடக்க வேண்டிய சடங்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் அவர் சம்மதிக்க மாட்டாரே அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. தானே பொண்டாட்டி, நீ தான் பேசி அவனை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க விஜயா. மீனாவை சம்மதிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக விஜயா மீனாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ தானே இந்த வீட்டு மூத்த மருமக அப்படின்னு சொல்கிறாங்க. இதாம்மா பொறுப்பாக நடந்துக்கணும், தங்க வந்த மொதல் நாளே அவங்களுக்கு ரூம் இல்லைன்னு தெரிஞ்சால் அந்த பொண்ணு மறுபடியும் அவங்க வீட்டுக்கே போயிட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரவியும் ஸ்ருதியும் நல்லா இருக்கணும்னு தானே நீ நினைப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது அத்தை, நான் வேணா அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் அவனுக்கு எதுவும் ஃபோன் பண்ணிலாம் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. கட்டின பூவெல்லாம் இன்றைக்கி வெளியில் அனுப்பிடாத, இந்த ரூமை நல்லா பூ வச்சு டெக்கரேட் பண்ணிடு, நான் அதுக்கு காசு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க விஜயா. கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போது முத்து வீட்டுக்கு வராரு. ரூம்குள்ளே போய் பார்த்ததும் என்ன மீனா ரூம் ஃபுல்லாக பூந்தோட்டம் மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமாக கேட்குறாரு. அவர் நினச்சிக்கிட்டாரு அவரை சமாதானப்படுத்துறதுக்காக தான் மீனா இந்த மாதிரிலாம் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாரு. மீனா, நீ பெரிய திருடியாக இருக்கிற, இத்தனை நாளாக என்னை சமாதானப்படுத்துறதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லையே, இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. மீனா சொல்கிறாங்க, இது நமக்காக அரேஞ்ச் பண்ணலை, ஸ்ருதிக்கும் ரவிக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக அத்தை இந்த மாதிரி ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே முத்து வழக்கம் போல் தாம் தூம்னு குதிக்கிறாரு. அதுக்கு ரெண்டையும் வீட்டுக்குள்ளே விட்டதே தப்பு, இதில் நம்ம ரூமில் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணுவீங்களா அப்படின்னு கத்துறாரு. ரூமுக்கு வெளியில் போயிட்டு சத்தமாக ஓடுக்காலிங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு. மனோஜ் அங்கே வந்துட்டு என்ன எதுக்குடா கூப்பிடுற அப்படின்னு கேட்குறாரு. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. ஒன்றை நான் கூப்பிடல, உனக்கப்புறம் ஒருத்தன் ஓடி போனானே அவனை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அவங்க 2 பேரும் வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா சொன்னதுக்காக தான் அவங்க 2 பேரையும் நான் வீட்டுக்குள்ளேயே விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இப்போ என்னடானா எங்கள் ரூமை அவங்களுக்காக அலங்காரம் பண்ண சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு கத்துறாரு. ரோகிணி முத்துட்ட சொல்கிறாங்க, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னா ஆன்ட்டி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன முறைப்படி மண்டபத்துலேயே கல்யாணம் பண்ணினாங்க, ஓடி போய் தானே கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து. வழக்கம் போல் விஜயா மீனாவை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன அவனுக்கு கொம்பு சீவி கூப்பிட்டு வந்தியா அப்படி இப்படின்னு கத்துறாங்க. மீனாட்ட நான் கேட்டு தான் பண்ணனே, அவள் சரிந்தானே சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. மீனா ஒரு ஏமாளி, அதனால நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் அவள் தலையாட்டிட்டா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கணும்ல மீனா அப்படின்னு திட்டுறாரு. மீனா இப்போ முத்துவை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, விட்டு கொடுங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஒரு வழியாக முத்துவை எப்படியோ சமாதானப்படுத்திடுறாங்க மீனா. முத்து இப்போது பாயை எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கு படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ நினைக்கிற மாதிரி ஸ்ருதி ஒன்றும் நல்ல பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு நல்ல விஷயம், அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆன உடனே உனக்கும் எனக்கும் சண்டை இழுத்து விட்டுட்டா அப்படின்னு சொல்கிறாரு. 2-3 நாள் உன் அம்மா வீட்டில் தானே போயிருந்த, இப்போ வீட்டுக்குள்ளே வந்ததும் உன்னை ரூமை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே உன்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. ஸ்ருதியும் ரவியும் ரொம்ப பாவங்க, அவங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லதெல்லாம் நடக்க வேணாமா அப்படின்னு மீனா கேட்டுட்ருக்குறாங்க. சீக்கிரமாகவே அந்த பொண்ணை பற்றி நீ புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லிட்டு முத்து இப்போ மாடிக்கு போயிடுறாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு ரவியும் ஸ்ருதியும் இப்போது வீட்டுக்கு வரேங்க. சாப்பிடலாமா ஆண்டி அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. கொஞ்சம் பொறுமையாரு ரோகிணி, நம்ம அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், ஃபஸ்ட்டு ஸ்ருதியும் ரவியும் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வெளியிலே சாப்பிட்டு வந்துட்டோம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி. பேர் போய் குளிச்சுட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உங்களுக்கு நடக்க வேண்டிய சடங்கெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் காலையிலே முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி. அவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத சுற்றி வளைச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா. வம்சம் விருத்தி ஆகணும், குடும்பம் தலைக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரோகிணி ஜென்ரேஷன் டெவலப் ஆகணும்னு சொல்ல வராங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஆண்டி, இங்கே ஆல்ரெடி டெவலப் ஆகி தானே இருக்குது, உங்களுக்கு தான் 3 பசங்க இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி. ரோகிணி ஸ்ருதிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு ஆண்டி ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் எங்களுக்கு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. அதை கேட்ட உடனே விஜயா ஷாக் ஆகிடுறாங்க. இதைத்தான் பெருசாக ஏதோ நேஷ்னல் சீக்ரெட் மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்களா ஆண்டி, நான் ஏதோ பெரிய விஷயமா இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி. என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுகிறான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க விஜயா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.